எந்த விளக்க வேணா அணைச்சிடலாம், ஆனா தேவன் ஏத்துற விளக்க யாராலும் அணைக்கவே முடியாது. ஒருவேளை அணையிற மாதிரி அது ஆனாலும் மங்கி எரிகிற திரியை அணையாத ஒரு ஆண்டவர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். உங்க பிள்ளைங்க குழந்தை வாழ்க்கையில தேவ பக்தியின் விளக்கை தயவு செய்து ஏற்றி விடுங்கள். நாளைக்கு உங்க பிள்ளைங்க உலகத்தை காப்பாத்துறாங்களோ இல்லையோ, உங்க குடும்பத்தை காப்பாத்துவாங்க, உங்க வீட்டை காப்பாத்துவாங்க, உங்களை காப்பாத்துவாங்க, உங்கள் பின் சந்ததி. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் எல்லாம் என் குழந்தைங்களை நான் நம்பியே இல்லை. அப்ப எதுக்கு பெத்த? எதுக்கு கர்த்தர் கொடுத்தார்? நான்லாம் அவனை நம்பில்லை, அவளை நம்பில்லை. நம்பிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதுக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் வளர்க்கக்கூடிய வளர்ப்பில் தான் அந்த பிள்ளைகள் நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறார்களா, விஷமா இருக்க போகிறார்களா என்பது இப்போ உள்ள காலத்துல தான் அது இருக்கு. அல்லேலூயா. நம் அன்பை கொடுக்கிறோம், செல்லத்தை கொடுக்கிறோம், பாசத்தை கொடுக்கிறோம், செல்வங்களை கொடுக்கிறோம், படிப்பு கொடுக்கிறோம். நல்ல விஷயம், நல்ல கொடுங்க, சந்தோஷம். ஆனா தவறாம தேவ பக்திக்கு அடுத்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டே வாங்க, கொடுத்துக்கிட்டே வாங்க, கொடுத்துக்கிட்டே வாங்க. அதுல சில சிரமங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே வாங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தயவு செய்து தேவ பக்தியின் விளக்கை நீங்கள் தான் ஏற்ற வேணும். அன்பானவர்களே, ஏற்றி விடுங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே. நான் சொல்லுகிறேன், முதிர் வயது வரைக்கும் அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமான ஒரு தேவரகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். வாழ்க்கை மிகவும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்க குடும்பத்தை கட்டுறதுக்காக தான் பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்காரு. சும்மாலாம் கொடுக்கலங்க, சும்மாலாம் பொத்தக்கெல்லாம் பெத்துக்கல. அப்படிலாம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, வாய்ப்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் தானாய் வந்தவர்கள் அல்ல, தேவனால் வரக்கூடியவர்கள். தேவன் கொடுக்கிற சுதந்திரம். குழந்தை தேவன் கொடுத்த பொக்கிஷம். இந்த உலகத்துல 1000 பேர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருப்பான், 10,000 பேர் கிஃப்ட் கொடுத்திருப்பான். ஆனா நான் சொல்லட்டுமா, தேவனால் மாத்திரமே தான் பிள்ளை என்னும் வெகுமானத்தை கொடுக்க முடியும். அது தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம். உங்க பிள்ளைங்களை பார்க்கும் போது நீங்க அவ்வளவு கர்த்தரை சோத்திரம் பண்ணணும். வருது பார், ஸ்கூல் விட்டு வரும்போது எப்படி வருது பார், ஸ்கூல் விட்டு வந்தவன எப்படி சண்டை போட்டுக்குது பார், வந்தவன கடையா நோண்டுது பார், வந்தவன எப்படி பண்ணுது பாரு. உங்க பிள்ளைங்களை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். பிள்ளைங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா, மறைக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்துக்கலாம். எப்ப பார்த்தாலும் அதுங்களை பார்த்து மறைச்சிக்கினே இருக்கீங்களே, உங்க கதை என்னதான் கதை, அதுங்க எங்க தான் போகும். அதனால்தான் உங்களை எல்லாம் தீவிரவாதி மாதிரி பாக்குதுங்க பிள்ளைங்க. அப்பாவையும் அம்மாவையும் டெரரிஸ்ட் மாதிரி தான் பாக்குதுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்டனம் பண்ணுங்க, கண்டிங்க. அடங்கலைன்னா பெரம்பெடுத்தினாலும் கூட போடுங்க. பெரம் வேணும்னா சொல்லுங்க, நான் கூட வாங்கி தரேன், நானும் வாங்கி வச்சிருக்கிறேன், தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஓவர் அம்மாவாயிடக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்கு விளங்க வைக்கணும், ஏன் மம்மி கண்டிக்கிறாங்க, எதுக்காக சொல்றாங்க, நம்ம நன்மைக்காக தானே சொல்றாங்கன்னு அவர்களை நீங்கள் உணர வைக்க வேணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அவர்கள் வாழ்வில் தேவ பக்தியை இன்னும் விளக்க ஏற்ற தயங்காதீர்கள். தயங்காதீங்க. நான் சொல்றேன், குடும்ப ஜெபத்துக்கு அதிக ஆர்வத்தை செலுத்துங்கள். பிள்ளைகளை அமர வையுங்கள். பிள்ளைகளுடைய நாவிலே துதியையும் ஸ்தோத்திரத்தையும் தொனிக்க செய்யுங்கள். இல்லைன்னா நான் காலம் ஃபுல்லா உங்க பிள்ளைகளை குறித்த ஜெப குறிப்புகள் தான் வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கி கொள். ஆமா, பிள்ளைகளுக்கு நீங்க கர்த்தரை அறிகிற அறிவை மட்டும் நீங்க கத்து கொடுத்துருங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், காலம் ஃபுல்லா உன் பிள்ளை உன் காலை விழுந்து கும்பிடும். கர்த்தரை கொடுத்தியம்மா, நான் வானான்னு சொன்னேன், நான் வாந்தி பண்ணி போட்டேன், நான் ஆண்டவரை பிடிக்காதுன்னு சொன்னேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளு. பாருங்களேன், இன்னைக்கு காலில் விழுந்து கும்பிடுவேன் எங்க அப்பா அம்மா. அந்த அளவுக்கு அவங்க எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டு போயிட்டாங்க. யாருமே கெடுத்துட முடியாது பாருங்க, அப்படி யாருமே எடுத்துட முடியாது பாருங்க, அப்படி ஒரு ஃபவுண்டேஷனை போட்டாங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் பரலோக வாழ்க்கை உங்க பிள்ளைங்களுக்கு அமைஞ்சிரும். நான் சொல்றேன், ஆமா, ஒவ்வொரு நாளும் பரலோக வாழ்க்கை அமைஞ்சிரும். ஆமா, ஒரு நாளும் உங்க பிள்ளைங்க சினிமா பாட்டு பாடுதுங்க,
ஸ்கூல்ல பாடிச்சுமா ஒரு நாளும் அதை நீங்க மோட்டிவேட்டே பண்றாதீங்க, அதை ஊக்கமே படுத்தாதீங்க, அதை உற்சாகமே படுத்தாதீங்க. அதை ஒரு நாளும் அந்த பக்கம் உங்க பிள்ளைகள் செல்வதற்கு நீங்கள் ஒரு நாளும் அந்த விஷயத்துல மட்டும் நீங்க ஒரு நாளும் இணங்கி போகாதீர்கள். அது பிசாசு செய்யக்கூடிய அதுல என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட பிள்ளைகளை சற்று கவனித்து பாருங்கள். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாருங்கள். ஆனால் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அவங்க வாழ்க்கையுடைய அழகை நீங்க பார்ப்பீங்க, அருமையை நீங்க பார்ப்பீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. அந்த பிள்ளை தானும் நல்லா வாழ்ந்து பிறருக்கும் பயன் கொடுக்கிற பிள்ளையா மாறும். இந்த பிள்ளை தன்னையும் அழிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கும். அது எத்தனை பேர் சொல்றீங்க, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நாங்கள் விளக்கத்தை ஏத்தட்டும் ஆண்டவரே. உலக சிற்றின்பங்கள் பக்கம் எங்கள் பிள்ளைகள் ஒருவேளை சாய்வார்களை, ஆனால் கண் சாடைய நாங்கள் இருந்துவிடக் கூடாது ஆண்டவரே. கண்டிக்க வேண்டிய இடத்துல கரெக்டா கண்டித்து எங்கள் பிள்ளைகளை திசை திருப்பி தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு எங்களை தத்தம் ஒன்று நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் உன்னை குறித்து பெருமைப்படுவார், ஆண்டவர் உன்னை குறித்து மேன்மை அடைவார், ஆண்டவர் உன்னை குறித்து ஆண்டவர் மகிமை அடைவார். எத்தனை பேர் சொல்றீங்க 16 பெற்றாலும் சூசன்னா வெஸ்லி என்ற ஒரே ஒரு தாய் ஆண்டவரே உலகத்தையே கலக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கினது போல ஆண்டவரே நாங்கள் பெற்றெடுத்த 1 1 2 3 4 5 எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே வாழ்க்கையிலே தேவ பக்தி என்னும் விளக்கை ஏற்றி தேவ நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்கள் பிள்ளைகள் இருளான உலகத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக எங்கள் பிள்ளைகள் பவனி வரட்டும் ஐயா. சில பிள்ளைங்கள் நான் பார்த்திருக்கிறேன், நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க, நல்ல ஒழுக்கமா இருப்பாங்க. ஆனா நீங்க பாருங்களேன், அவங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அறியாத பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. தப்பு தண்டெல்லாம் பண்ண நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். ஒழுக்கமான பிள்ளைங்களா இருப்பாங்க, எந்த பாவ பழக்க வழக்கம் கூட இருக்காது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் இல்லாத பிள்ளைங்க பாருங்க அழுத்தத்துக்குள்ள போயிருங்க. நல்ல பிள்ளைங்க தான், ஆனா ஒரு வகையான ஒரு அழுத்தத்துக்குள்ள போயிருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஒரு அனுதாபத்துக்குள்ள போயிடுங்க, ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போயிடுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் பாருங்க ஆண்டவர் உங்க லைஃப்ல இல்ல, நல்ல பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்டவர் இல்லாததுனால தான் இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தற்கொலைக்கு செல்லுகிறது. அப்ப பாருங்க எவ்வளவு கர்த்தர் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது பாருங்க. அப்போ நம்ம யோசிக்கலாம், அவனை தப்பு தண்டமா பண்றான், ஒழுக்கமா தானே இருக்கான், ஒழுங்கா தானே இருக்கான். இல்ல, அது தனிப்பட்ட வாழ்வில் பல வகையான சவால்களை சந்திப்பதற்கான ஆற்றல் இல்லாத பிள்ளைகளை வளருவார்கள். என தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ துணை இல்லாததனால் தனிப்பட்ட வாழ்வில் வரக்கூடிய சவால்களை ஜெயிப்பதற்கான பலன் இல்லாத கோழையான பிள்ளைகளாக வளர்ந்து விடுவார்கள். நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளாக வளர்ந்து விட்டு வாழ்க்கையை பரிதாபத்துக்குள் முடித்துக் கொள்வார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருந்தா மட்டும் போதாது, நல்லவரோடு வாழ்கிற பிள்ளைகளா எங்கள் பிள்ளைகள் இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக மட்டும் இருந்தால் போதாது ஆண்டவரே, ஒழுக்கத்தின் தேவனாம் உம்மை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேணும். எங்கள் பிள்ளைகள் உத்தமமான பிள்ளைகளா மட்டும் இருந்தா போதாது, உத்தமமான உம்மோடு உறவு கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளைகளை மட்டும் இருந்தால் போதாது, எங்கள் பிள்ளைகள் தேவாதி தேவனோடு உறவு கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், நம்மை சார்ந்த பிள்ளைகள், நம்முடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுக்காக வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இல்லாத ஒரு வாழ்வில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சாபங்களை நாங்கள் பார்க்கிறோமே, சரிவுகளை நாங்கள் பார்க்கிறோமே. தேவன் ஒருவரால் மாத்திரமே அதை சரி செய்ய பண்ண முடியும். ஓ ராஹிகா பகதனமா சந்ததா பகதனலமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, தேவ உறவில் தான் தேவ ஜீவன் இருக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க துதிக்க துதிக்க உங்க வாயில மகத்துவத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கே தெரியலங்க, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்குங்க. உங்களை காக்கும் கிருபை, உங்களை பாதுகாக்கும் கிருபை. நான் சொல்றேன், பிள்ளைகளுக்குள்ள அந்த துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனை அதிகரிக்க 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 நான் சொல்லட்டுமா, நம்ம கொடுக்காத ஒரு பாதுகாப்ப தேவாதி தேவனுடைய ஜீவன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் பிள்ளைங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இன்னாதான் ஊட்டி வளர்த்தாலும்
தான் ஹார்ட்டை ஃபுல்லாக பிள்ளைங்க ஓப்பன் பண்ணாது. அதுக்குன்னு பர்சனலாக சில நண்பர்கள், சிநேகிதி அங்கே தான் ஓப்பன் பண்ணும். நான் சொல்லட்டுமா, இந்த நல்ல இயேசுவை நண்பனா உன் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தி விட்டு. உன்கிட்ட ஓபன் பண்ண வேண்டாம். உன்கிட்ட ஓபன் பண்ணாதத இந்த ஆண்டவர் கிட்ட உன் பிள்ளை ஓபன் பண்ணா, நல்ல நண்பனாம் தேவாதி தேவன் அந்த பிள்ளையினுடைய அழுத்தத்தில் துணையா இருப்பாரு, இறுக்கத்தில் உதவியா இருப்பாரு, வருத்தத்தில் அந்த பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கிறவரா இருப்பாரு, சங்கடத்தில் அந்த பிள்ளைக்கு சந்தோஷத்தை கொடுத்து அந்த பிள்ளை எந்த அழுத்தல சகதியில இருக்கோ அதுல இருந்து தேவாதி தேவன் மீட்டெடுப்பார் நம்முடைய குழந்தைகளை. தேவன் அந்த வேலையை பார்க்கிறவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு இவர் ரொம்ப ரொம்ப அவசியமானவர். லைவ்ல ஏர்ல நூற்றுக்கணக்கான பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கும் நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளுக்கு இவர் மிக மிக அருமையானவர், மிக மிக முக்கியமானவர், மிக மிக அவசியமானவர், மிக மிக தேவையானவர். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. சொல்லுங்க பார்க்கலாம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அப்படின்னா தேவனை ஏற்படுத்துறாராம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் தான் ஏற்படுத்தி இருக்காராம். இப்போ புதிய ஏற்பாடு அதையும் அவர் தான் ஏற்படுத்தி இருக்கிறாரு. யார் ஏற்படுத்துவார்? படைச்சவர் தான் ஏற்படுத்த முடியும். அவர் ஏற்படுத்திய புஸ்தகம் தான் நம்முடைய கரத்தில் இருக்கு. அப்போ அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்க, அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆபிரகாம், வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலே இல்லாத ஒரு ஆபிரகாம். வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4:17 வாசிங்க பார்க்கலாம். உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். பிள்ளையே இல்லை அவனுக்கு. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆச்சு, ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா தேவன் ஏற்படுத்துறாராம். ஒரு பிள்ளைன்னா ஒரு பிள்ளை நான் ஏற்படுத்துறேன், உன்னை சந்ததிக்கு தலைவனா ஏற்படுத்துறேன், தலைமுறைக்கே நான் உன்னை தலைவனா ஏற்படுத்துறேன். அப்போ தேவனாலதான் ஏற்படுத்த முடியும். ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை அவரால் தான் தரமாய் ஏற்படுத்த முடியும், எழுதி வைக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆபிரகாம் விக்கிரகங்களை செய்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். இங்க யோசுவாவின் புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவனுடைய பின்புலம், அவன் தகப்பனார், அவன் குடும்பம் எல்லாம் விக்கிரக சிலைகளை படைத்த செய்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாம் இருந்தும் பிள்ளை செல்வம் இல்லை என்ற ஒரு பெரிய வருத்தம் இருந்து, வயது மூப்படைந்து சரீரம் செத்து போய், தன் மனைவினுடைய கர்ப்பம் செத்து போய், இனி வாழ்வில் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வோம் என்ற வாய்ப்பே இல்லாத போது தேவன் அவனை ஏற்படுத்துறாராம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக. அவர் ஏற்படுத்தினது தவறி போச்சா? தவறியே போகாது. அதுதான் நான் சொல்றேன், உங்கள் பின்புலம் எப்படி வேணா இருக்கட்டும், இந்த கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து மட்டும் விட்டுருங்க. இவர் உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களாக ஏற்படுத்துவார், உன் பிள்ளைகளை ராஜாத்திகளாக ஏற்படுத்துவார், கனவான்களாய் ஏற்படுத்துவார், மதிப்புக்குரியவர்களாய் ஏற்படுத்துவார். இவர் ஏற்படுத்துவாருங்க, இவர் ஏற்படுத்துவார். குழியில இருந்தவனை, சிறையில் இருந்தவனை தான் ஏற்படுத்தினாரு அதிபதியா. அடிமையா போனவங்களை, ஆடு மேய்ச்சவங்களை, அனாதையா இருந்தவங்களை, கிராமத்தில் வாழ்ந்தவங்களை, அடுத்த வேளை ஆகாரத்துக்கு என்ன செய்வோம் என்ற பரிதாபத்தோடு இருந்தவர்களை தான் தேவன் பிரபுக்களாக ஏற்படுத்தினார், ராஜாக்களாக ஏற்படுத்தினார், ராஜாத்திகளாக ஏற்படுத்தினார். இந்த ஆண்டவர் கையில வந்த எந்த ஒரு நபரும் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அவங்க வாழ்க்கை நாசமாய் போனதாய் சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் அற்பமானவனை அரசனாய் ஏற்படுத்துகிறவர், மலடியை பிள்ளைத்தாட்சியாய் ஏற்படுத்துகிறவர்,
பலவீனர்களை பலவான்களாய் ஏற்படுத்துகிறவர், சாதாரணமானவரை அசாதாரணமானவரை ஏற்படுத்தக்கூடிய மகத்துவமான ஆண்டவர். 2 கைகளை நல்ல உற்சாகமா தட்டி உள்ள வெளியே அத்தனை பேரும் அல்லேலூயா. குப்பையில் இருக்கிறவனை பிரபுக்களோடு உட்காரும்படிக்கு அவர் சீமானாய் மாற்றுகிறவர், சிங்கார வனத்தில் ஏற்றுகிறவர், அற்புதமாய் அவர்களை ஏற்படுத்துகிறவர். ஆண்டவர் தாங்க ஏற்படுத்துறவர். அதனால்தான் பாருங்க, குயவன் வீட்டுக்கு எரேமியா போகும்போது குயவன் கையில ஒரு களிமண் இருந்துச்சாம். அது அழகா ஒரு மண்பாண்டமா உருவாக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணாராம். உருவான பிறகு கெட்டு போச்சாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கெட்டு போனாலும் அது குயவனுடைய கைக்கு வெளியே போல கைக்குள்ளே இருந்ததுனால மறுபடியும் அதை சூப்பரா வணைந்து உருவாக்கி விட்டார். நான் தான் சொல்றேன், அப்பா கைக்குள்ள மட்டும் உங்க குடும்பத்தை போட்டுருங்க, உங்க பிள்ளைகளை போட்டுருங்க, உங்க வாழ்க்கையை போட்டுருங்க. நான் சொல்றேன், கெட்டு போனாலும் சரி, இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில பல நன்மைகள் விட்டு போயிருந்தாலும் சரி, இதுவரைக்கு முன்னாடி நீ ஏமாற்றப்பட்டிருந்தாலும் சரி, நிந்திக்கப்பட்டிருந்தாலும் சரி, உன் தலையெழுத்து பாதிக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் அமையாத பல காரியங்கள் அப்பாவின் கைக்கு வந்து விடுவேன். ஆனால் அதை தேவன் தரமாய் ஏற்படுத்துவார், நிறைவாய் ஏற்படுத்துவார், சிறப்பாய் ஏற்படுத்துவார். இவரால் தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இவர் அத்தனை அற்புத காரியத்தை செய்கிற ஆச்சரியமான ஒரு தெய்வம், அற்புதமான ஒரு தெய்வம், மகிமையான ஒரு தெய்வம். பாருங்களேன், அப்ப அவர் ஏற்படுத்துறாரு. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நானே வாசல், எனக்குள்ளாய் ஒருவன் பிரவேசித்தால், என்கிட்ட அவன் வந்தான்னா உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நல்லா இருப்பான் வாழ்க்கை, அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், அவன் வாழ்க்கை பெட்டர் ஆயிடும். அவன் உள்ளான வாழ்க்கை மன நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், அதுவும் பெட்டரா இருக்கும். வெளிப்புற வாழ்க்கையிலையும் அவன் தோற்றம், அவன் பொருளாதாரம், அவனுடைய வருமான வாழ்க்கை, அதுவும் பெட்டர் ஆயிடும். நான் சொல்லட்டுமா, அதற்கு இயேசு மாத்திரமே வாசலா இருக்கிறார். இந்த வாசலுக்குள்ள வராம இன்னாதான் பெல்ட் அடிச்சாலும் வாழ்க்கை மாற போவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?